இந்த வயதில் உன் மனதில் பெண் மீது ஏற்படும் மையலை எல்லாம் பெற்றோரிடம் ஒப்புவித்துவிட்டு உன் பணியில் கவனமாக இருக்க வேண்டும். தொழிலில் ஈடுபாடும் கவனமும் கொள்ள வேண்டிய வயதில் பெண்ணின் மீது நாட்டம் சென்றால் தொழில் மீதான நாட்டம் குறைந்துவிடும். கதிர்விடும் பருவத்தில் பயிரை காற்று அலக்கழித்தால் கதிரில் மணி பிடிக்காது. இது அலைப்பாயும் வயது. இந்த பருவத்தில் நீ மனதை சரியான திசையில் செலுத்தாமல் போனால் பிற்கால வாழ்க்கையை பாழாக போய்விடும். இனிமேற்கொண்டு இது போன்ற தவறுகள் செய்ய மாட்டேன் அக்கா. வாழ்க்கையில் சில உண்மைகளை நீயாக தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உன்னை விட ஓரிரு வயது மூத்தவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். என் தம்பி அமர்நீதியை பார், எத்தனை ஒழுக்கசீலனாக இருக்கிறான். தன் ஆசையை அடக்கி தான் செய்யும் வணிகத்தின் மீதே எத்தனை கவனமாக இருக்கிறான். பார்த்தாயா? ஆமாக்கா. இது போன்ற நாட்டங்களை நானாக பார்த்து பேச துவங்கும் வரை என்னிடம் வாயே திறக்க மாட்டான். அதையெல்லாம் என் பொறுப்பில் விட்டுவிட்டு தான் உண்டு தன் வணிகம் உண்டு என்று இருப்பான். அவன் மனதில் எந்த சலனத்திற்கும் இடமே இல்லை. அதனால்தான் இத்தனை இளம் வயதிலேயே அயல்நாட்டு வணிகம் செய்ய தொடங்கிவிட்டான். நீ அவனைக் கண்டுதான் நற்குணங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். புரிகிறதா? புரிகிறதக்கா. வணிகர் ஐயாவை போல மனதை சிதறவிடாமல் ஒருமுகப்படுத்தி வேறு எதிலும் ஈடுபாடு காட்டாமல் செய்யும் தொழிலையே போற்றி பெற்றோருக்கு பணிந்து நடப்பேனக்கா. அப்படியே செய். உள்ளே வா, மிளகு மூட்டையை எடுத்து தருகிறேன். நான் சிவனடியார்களுக்கு செய்யும் தொண்டு குறித்தும் மகேஸ்வரியுடனான நட்பை பற்றியும் அக்காளிடம் கூறலாம் என்று நினைத்து வந்தேன். அதை பற்றி கூறினால் அக்காள் நம் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு பங்கம் ஏற்பட்டுவிடும் போல் தெரிகிறதே. இப்போது இதை பற்றி கூறாமல் இருப்பதுதான் சரி. அதோ மிளகு மூட்டை, எடுத்துச் செல். வா அமர்நீதி. அக்கா, நான் போய் வருகிறேன். சென்று வா. போய் வருகிறேன் ஐயா. சீக்கிரம் போ. நான் சற்று நேரத்தில் அங்காடிக்கு வருகிறேன். நான் வரும் வரை அங்காடியை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். சரி ஐயா. தம்பி, உன் முகம் வாட்டமாக இருக்கிறதே. தகாதது ஏதும் நடந்து விட்டதா? நான் ஆண்டவனிடமிருந்து கூட தப்பிவிடலாம். ஆனால் என் அக்காள் அம்பிகையிடம் தப்பவே முடியாது. என் உள்ளத்து சலனம் எதையும் எளிதில் கண்டுபிடித்து விடுவார்கள். என்னென்ன வித்தைகள் நான் இந்த உலகத்தில் கற்றுவிட்டாலும் என் அக்காளிடம் இருந்து தப்பிக்கும் வித்தையை மட்டும் என்னால் கற்றுக்கொள்ளவே முடியாது. தம்பி, இன்று என்ன ஆயிற்று உனக்கு? உன்னை இதுவரை நான் இப்படி கண்டதில்லையே. ஏன் ஏதோ போல் இருக்கிறாய்? வேறொன்றும் இல்லை அக்கா. ஏதோ மனம் சஞ்சலமாக இருக்கிறது. அதுதான் இல்லத்திற்கு வந்து முகம் கைகால் சுத்தம் செய்து மனதை தேற்றிக் கொண்டு போகலாம் என்று வந்தேன். இதென்னமோ எனக்கு சாதாரணமாக படவில்லை. இவன் உடல் நலம் கேடுறும் வண்ணம் எவ்வித உணவு பண்டமும் சமைக்கவில்லை. அங்காடியிலும் கடின வேலை ஏதுமில்லை. அக்கம் பக்கம் நாடகம் கூத்து போன்ற எதுவும் பார்க்க கண்விழிக்கவும் இல்லை. வீட்டிலும் இரவு நேரத்தில் கண்விழித்து அமர்ந்து கணக்கு வழக்குகள் பார்க்கவும் இல்லை. வேறு என்னதான் பிரச்சனை? அக்காவும் கார்கோடனும் பேசுவதை கேட்ட நான் வீட்டிற்குள் வராமல் அப்படியே கோயில் குளக்கரை என்று சுற்றிவிட்டு மனதை ஒருமுகப்படுத்தி அங்காடிக்கு சென்றிருக்கலாம். வீட்டிற்கு உள்ளே வந்தது தவறாக போய்விட்டது. என் வாயிலிருந்து ஒரு நிறைவான பதிலை பெறும் வரை என்னை விடமாட்டார் அக்கா. அந்த பெண் என்னுள் புகுந்து அலைகழிப்பது போதாதென்று இப்போது என்னை அக்காலும் போட்டு உலுக்கி எடுக்கிறார்கள். தம்பி, என்ன மனசஞ்சலம் என்றாலும் நீ என்னிடம் கூறலாமே. என்னிடம் கூறாமல் வேறு யாரிடம் கூறப்போகிறாய்? என்னைத் தவிர உனக்கு வேறு யார் இருக்கிறார்? இதுவரை இல்லை. இப்போதுதான் அப்படி ஒருத்தி உருவாகி வருகிறாள்.
அவளை பற்றி உங்களிடம் சொல்லலாம் என்றுதான் வந்தேன். ஆனால் நீங்கள் என் மீது கொண்டுள்ள நம்பிக்கை, என்னை பற்றி கார்கோடனிடம் கூறிய வார்த்தைகள் என் வாயை திறக்க விடாமல் செய்துவிட்டது. தம்பி, என்ன இது? ஏன் உனக்குள்ளேயே பேசிக்கொள்கிறாய்? எதுவாக இருந்தாலும் என்னிடம் மனம் விட்டு பேசினால்தானே தீர்வு காண முடியும். நான் எனக்குள் பேசுவது தெரிந்துவிட்டதா? முதலில் இவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் எனக்குள் இருக்கும் பயத்திலேயே சிக்கிக் கொண்டு விடுவேன். வேறொன்றும் இல்லை அக்கா, தலையை வலிக்கிறார் போல் இருக்கிறது. அடடா, இத்தனை நேரம் உன்னிடம் கேள்வி கேட்டு குடைந்தெடுத்தவள் இதைப் பற்றி யோசிக்காமல் போனேனே. இதை முதலிலேயே கேட்டிருக்க வேண்டும். அதை விடுத்து நான் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்து விட்டேன். சரி, சற்று பொறுப்பா. இதோ ஒரு நொடியில் சுக்கு கஷாயம் காய்ச்சி எடுத்து வருகிறேன். அதை பருகிவிட்டு சற்று சிரம பரிகாரம் மேற்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். இதோ ஒரு நொடியில். அப்பாடா, இப்போதைக்கு இவரிடமிருந்து தப்பித்தாகிவிட்டது. என் மனசஞ்சலத்திற்கு விடை கண்டுவிட வேண்டும் என்றுதான் இங்கு வந்தேன். ஆனால் அதற்கு முன் இந்த விஷயத்தில் அக்காளின் மனநிலை என்னவாக இருக்கும் என்று யூகிக்காமல் இருந்துவிட்டேன். நல்ல வேளையாக கார்கோடகன் வாயிலாக அக்காள் மனதில் என்ன இருக்கிறது என்று வெளிப்பட்டு விட்டது. சற்று முந்தியிருந்தால் என் மீது அக்காள் கொண்டிருந்த நம்பிக்கை திரிந்த பாழாகி ஒன்றுக்கும் பலனில்லாமல் போயிருக்கும். நல்ல வேளை தப்பித்தேன். இது பற்றி அக்காளிடம் வாயை திறக்கக்கூடாது. ஆனால் அதற்காக எனக்கு ஏற்ற துணையான அவளை நான் மறந்துவிடவும் முடியாது. இரண்டிற்கும் பொதுவான ஒரு உபாயம் கண்டுபிடிக்க வேண்டும். சரி, அக்காளிடம் இது பற்றி எதுவும் பேசாமல் இருப்போம். மற்றதை பின்னர் பார்த்துக்கொள்வோம். வாழ்க்கையில் அனைத்து சிக்கல்களுக்கும் தீர்வு நிதானமாக யோசிப்பதில்தான் கிடைக்கும். அவசரப்பட்டால் அண்டாவே கவிழ்ந்துவிடும். இது சுக்கு, மிளகு, மல்லி, பனைவெல்லம் போட்டு காய்ச்சிய கஷாயம். இப்போதே பருகிவிடு. அறைக்கு சென்று சற்று ஓய்வெடுத்தால் உன் மனசஞ்சலம், உடல் சஞ்சலம் எதுவானாலும் பறந்து சென்றுவிடும். ஆமாக்கா, மிக சிறப்பாக இருக்கிறது. சர்வ சஞ்சல நிவாரணியாக இருக்கும் போலிருக்கிறதே. அதில் என்ன சந்தேகம்? பருகிவிட்டு சற்று ஓய்வெடுத்தால் அனைத்தும் சரியாகிவிடும். சரி, நீ சென்று ஓய்வெடு. என் நலத்திற்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் வாழும் அக்காளிடம் உண்மையை மறைத்து பொய் கூறுகிறோமே. நான் செய்வது சரி என்று அக்கா உணரும் சமயத்தில் என் செயல்கள் பற்றி எடுத்துரைப்போம். அதுவரை உண்மையை மறைத்துத்தான் ஆக வேண்டும். அதுதான் இல்லை என்று கூறிவிட்டேனே. இன்னும் என்னையா இடத்தை அடைத்துக் கொண்டு செல்லுமையா இங்கிருந்து? என்னையா நீ நிறைவான பதிலையும் தருவதில்லை, கேட்ட பொருளும் தருவதில்லை. இந்த வள்ளலில் இடத்தை விட்டு அகலுமாறு அதிகாரம் வேறு செய்கிறீர். என்ன ஆளையா நீர்? சற்று மனித நாகரிகமற்றவராய் இருக்கிறாய். நீ என்ன இந்த கடையின் உரிமையாளனா? அது குறித்து உமக்கு என்னையா கவலை? வந்து வேலை என்னமோ அதை மட்டும் பாரும். யோ, வார்த்தையை அளந்து பேசும். வார்த்தைகள் மீறினால் நடப்பதே வேறு. நான் கேட்டது இந்த கடையை நீ உரிமையாளனா? அது குறித்து உமக்கு என்ன? அந்தான் உரிமையாளன் என்று வைத்துக் கொள்ளேன். பொருள் இல்லை என்றால் போக வேண்டியது தானே. இதெல்லாம் தெரிந்து நீர் என்ன செய்ய போகிறீர்? முதலீடு வைத்து வணிகம் செய்கிற ஒருவன் இத்தகைய பொறுப்பற்ற பதிலை சொல்ல மாட்டான். பொல்லா பொறுப்பறிந்தவர் நீர். போமையா, இல்லாத பொருளை கேட்டு இம்சித்துக் கொண்டிருக்கிறீர். கணக்கரே, ஐயா இருங்கள். வணக்கம். கணக்கரே, என்ன இது? இங்க என்ன பிரச்சனை நடக்கிறது? யார் இவர்? என்ன வேண்டும் இவருக்கு? இல்லை, அது நல்ல வேளையில் நீங்கள் ஒரு இடைமனிதர் இங்கு வந்தீர்கள். நான் இடைமனிதன் என்பது இருக்கட்டும். முதலில் நீங்கள் யார்? நான் யார் என்று கேட்பது இருக்கட்டும். நீங்கள் யார்? நான் யார் என்றா கேட்கிறீர்கள்? என் அங்காடிக்கு வந்து என்னையே யாரென்று கேட்கிறீர்கள்? நான் இந்த அங்காடியின் உரிமையாளன் அமர்நீதி. ஐயா, என் பிழையை பொறுத்தள்ள வேண்டும். தாங்கள் யார் என்று தெரியாமல் பேசிவிட்டேன். நான் உங்கள் அங்காடியில் பொருள் வாங்க வந்தேன். எனக்கு ஆமனுக்கு வேண்டும். இதை கேட்டால் இந்த மனிதர் என்னிடம் பொறுப்பில்லாமல் பதில் சொல்கிறார். என்ன கணக்கரே, பொருள் வாங்க வந்தவர் கேட்ட பொருளை தர வேண்டியதுதானே? அதில் என்ன வாக்குவாதம்? நன்றாக கேளுங்கள். ஐயா, நம் அங்காடிக்கு வந்த இந்த நபர் நீண்ட நேரமாக என்னிடம் வழக்காடி கொண்டிருக்கிறார். நம்மிடம் ஆமனுக்கு இல்லை, தீர்ந்து விட்டது. இல்லை என்று கூறினால் இம்மனிதர் இங்கிருந்து நகர மறுக்கிறார்.
இதில் என் பிழை என்ன இருக்கிறது? அதுதான் உண்மை என்றால் சாந்தமாக விடை பகிர்ந்து அனுப்பி வைக்க வேண்டியதுதானே? அதில் என்ன சிக்கல்? நான் எத்தனை சாந்தமாக கூறினாலும் இங்கிருந்து நகர மறுக்கிறாரே. ஆமணக்கு இல்லை என்றால் சென்று விடுங்களேன் ஐயா. அதற்கு மேல் வழக்காடினால் வந்து விடுமா என்ன? ஐயா, நீங்கள் இந்த அங்காடியின் உரிமையாளர், பொறுப்பான மனிதர். நீங்களே எனக்கு ஒரு நீதி சொல்லுங்கள். ம், இதோ பாருங்கள், என் வீட்டிற்கு தேவையான பொருட்களை எல்லாம் இங்கே உங்கள் அங்காடியில் வாங்கிவிட்டேன். இறுதியாக ஆமணக்கு வேண்டும் என்று கேட்கிறேன். நீங்கள் இல்லை என்று மறுத்தால் நான் என்ன செய்வேன்? வேறு ஒரு அங்காடிக்கு போய் அந்த ஒற்றை பொருளை மட்டும் கேட்டால் தருவார்களா? உண்மைதான். உங்கள் நிலைமை எனக்கு புரிகிறது. இன்னொரு அங்காடிக்கு சென்று ஒரு பொருளை மட்டும் கேட்பது தர்ம சங்கடமான நிலைமைதான். சரியாக சொன்னீர்கள். என்னை விசாரித்த ஒரு சனத்தில் என் நிலைமை என்னவென்று புரிந்துவிட்டது. ஆனால் இந்த அங்காடி கணக்கர் அங்காடி கணக்கர் ஒரு நாளிகை பொழுதாக ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த மனிதருடன் பேசி பேசி என் நாவே வறண்டு விட்டது. முதலில் கொஞ்சம் நீர் அருந்துங்கள். சோமா, குடிக்க கொஞ்சம் நீர் கொண்டு வா. ம், ஐயா, பொருத்தமான நேரத்தில் அளிக்கும் ஒரு வாய் தண்ணீரும் 1000 பேருக்கு அளிக்கும் அன்னதானத்திற்கு நிகரானது. உங்களுக்கு எத்தனை வீசை ஆமணக்கு வேண்டும்? நான் ஏற்பாடு செய்கிறேன். ஐயா, என் தலைச்சுமை அதிகம் இருப்பதால் எனக்கு 3 வீசை ஆமணக்கு மட்டும் போதுமானது. கல் இல்லாமல் நயமானது வேண்டும். கணக்கரே, சிரமம் பாராமல் ஒரு சிறிய கோணிப்பை எடுத்துச் சென்று அண்ணாமலை அங்காடியில் 3 வீசை தரமான ஆமணக்கு வாங்கிக் கொண்டு விலை என்னதென்று கேட்டு வாருங்கள். நாம் பின்னர் இவரிடம் பணம் பெற்று அண்ணாமலையிடம் கொடுத்து விடலாம். சுருக்காக சென்று வாரும். ம், ஐயா, நீங்கள் இந்த கடையின் உரிமையாளராக இருந்தாலும் என்னை போன்ற சாமானிய விவசாயியிடம் எவ்வளவு தன்மையாக பேசுகிறீர்கள். என் தேவையை நிறைவேற்ற எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டீர்கள். எவ்வளவு பெருந்தன்மையாக இருக்கிறீர்கள். ஏன் மற்றவர்கள் உங்களைப் போல் இருப்பதில்லை? ஐயா, உங்கள் கேள்வி நியாயமானது. நீங்களே 2 வாரத்திற்கு முன்னர் வந்திருந்தால் உங்கள் சிக்கலுக்கு நான் சாந்தமாக தீர்வு அளித்திருப்பேனா என்பது சந்தேகம்தான். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இந்த 2 வாரத்தில் என்ன நடந்துவிட்டது? இந்த 2 வாரத்தில் என்னிடம் மகத்தான மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது. தவறு, அந்த மாற்றங்கள் தானாக ஏற்பட்டு விடவில்லை. என் வாழ்வில் விபத்தாக குறுக்கிட்ட ஒரு பெண் என்னில் நிறைய மாற்றங்களை உண்டாக்கிவிட்டாள். நானும் பிற வணிகர்களைப் போல் பொருள் சேர்ப்பதில் பித்து கொண்டு அலைந்தவன்தான். ஆனால் இறை தொண்டாற்றி சக ஜீவிகளிடம் கரிசனத்துடன் நடந்து கொண்டால் நமக்குரிய செல்வம் தானாக நம்மை தேடி வரும். இறைவன் நமக்கு அளிப்பான் என்று என் புத்திக்கு எட்டச் செய்தவள் அவள். என் மனதை வானத்தைப் போல் விரியச் செய்தவள் அவள். என்னில் ஏதேனும் நற்குணங்கள் ஏற்பட்டிருக்குமானால் அதற்குரிய பெருமைகள் எல்லாம் அவளையே சாரும். ஐயா வணிகரே, தாங்கள் ஏதேதோ பேசுகிறீர். உலக ஞானமற்றவன் நான். என் புத்தியில் நீங்கள் கூறுவது எதுவும் உரைக்கவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், யாரோ ஒரு மூதாட்டி உங்கள் உள்ளத்தில் நல்ல விதையை நட்டு வைத்திருக்கிறாள். தவறு. என் உள்ளத்தில் நல்விதையை நட்டு வைத்தவள் ஒரு மூதாட்டி அல்ல, இளம்பெண் ஐயா, இளம்பெண். நான் அவளுக்கு பக்கத்தில் இருப்பதற்கான பாக்கியம் பெற்றாள். உடல் வளர்க்கும் பொருளீட்ட வணிகமும் உயிர் வளர்க்கும் அருளீட்ட சிவத்தொண்டும் புரிந்து காலமெல்லாம் நிறைவாக கழிப்பேன் ஐயா. ஐயா, கண்ணில் ஆசை கனவுகளோடு ஏதேதோ கூறுகிறீர். நீங்கள் பேசும் வார்த்தைகள் புரிகின்றன, ஆனால் அதன் பொருள் விளங்கவில்லை. புரிந்தும் புரியாமல் இருக்கிறது. இவ்வளவு பேசிய எனக்கும் கூடத்தான் புரிந்தும் புரியாமலும் இருக்கிறது. என் மனதை எப்படி தெளிய செய்வேன்? ஐயா, நான் சாமானியன். உங்களை வாழ்த்தும் தகுதி எனக்கு இல்லை. என்றாலும் உங்கள் இசைவான அணுகுமுறையும் இதமான வார்த்தைகளும் எனக்கு மனநிறைவை தருகின்றன. எனக்கு நிறைவை அளிக்கும் நீங்களோ ஏதோ மனசஞ்சலத்தில் இருக்கிறீர்கள். விரைவில் உங்கள் சஞ்சலங்கள் தெளிந்து
எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். ஐயா, முன்பின் பரிச்சயமற்ற நீங்கள் நான் செய்த சிறிய உபகாரத்திற்காக மனம் திறந்து வாழ்த்துகிறீர்கள். நன்றி. உங்கள் வாழ்த்துப்படியே நடக்கட்டும். உங்கள் சிக்கலுக்கு தீர்வு கண்ட நான் விரைவிலேயே என்னுடைய சிக்கலுக்கும் தீர்வு கண்டாக வேண்டும். உம்மை விட வயதில் இளையவர், எப்படி பண்பாக பேசுகிறார் பாரும். சற்று நேரம்தான் அவருடன் உரையாடினேன். அவருடைய பண்பு என்னை தொற்றிக் கொண்டு விட்டது. அவருடனே இருக்கிறேன், ஆனாலும் எரிந்து எரிந்து விழுகிறேன். நல்ல வைத்தியராய் பாரும். ஐயா, நான் வருகிறேன். ஐயா, சற்று பொறுங்கள். சோமா, இது வருகிறேன் ஐயா. இந்த ஆமணக்கு மூட்டையை அவர் வீடு வரை எடுத்துச் செல். ஆகட்டும் ஐயா. நன்றி ஐயா. வாருங்கள். உன்னை எல்லாம் ஆர்மையா கணக்கரு, ஏது சில நாட்களாக ஆலைய காணவில்லை? என்னை மறந்துவிட்டு அமரநீதியிடம் ஐக்கியமாகிவிட்டீரோ? அட என்ன வணிகரே, உங்கள் வாயால் இப்படி ஒரு சொல் சொல்லிவிட்டீர்களே. இது என்னைய வம்பாய் போய்விட்டது. என் சொல்லை என் வாயால் தானே சொல்ல முடியும். என் வாய் என்ன வெறும் வெற்றிலை போட மட்டுமா இருக்கின்றது? நான் விரும்புவதை பேசுவதற்கும் தானேயா இருக்கின்றது? இல்லை வணிகரே, நீங்கள் என்னை தவறாக நினைத்து விட்டீர்கள் என்று சொல்ல வந்தேன். என்னையா சொல்ல வந்ததை நேராக சொல்ல வேண்டியது தானே. இது என்ன சுற்றி பிழிவதற்கு முறுக்கா இல்லை இடியாப்பமா? வந்த விஷயத்தை கூறும். அமரநீதியின் விஷயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் தான் வெற்றிலை வென்று கொண்டிருக்கிறேன். வெற்றிலை போடுகிறீரா? வேண்டாம் வணிகரே, எனக்கு நாக்கு புண்ணாகிவிடும். சுண்ணாம்பின் காரமும் வெற்றிலையின் காரமும் எனக்கு ஒத்துக்கொள்வதில்லை. நன்றாக சொன்னீர்ப்போம். இங்கொன்றும் அங்கொன்றும் கூறி அதையும் இதையும் பற்ற வைத்து காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கும் உங்கள் நாக்கு அற்ப சுண்ணாம்பிற்கா புண்ணாகும்? நல்ல வேடிக்கை தான் போங்கள். என்ன வணிகரே, ஏதோ உங்கள் நன்மைக்காக உமது போட்டியாளரின் மர்மத்தை உங்களிடம் வந்து சொன்னால் கடைசியில் என்னையே கோல்முட்டி என்று சொல்கிறீர்களே, நியாயமா இது? யோ, என்ன இது? இதற்கெல்லாம் கோபித்துக் கொண்டால் எப்படி? என்னை பற்றி இன்னமும் உமக்கு சரியாக புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? ஐயா, நான் ஒரு வேடிக்கை பிரியன். ஒரு வேடிக்கைக்காக ஒரு வார்த்தை சொன்னால் அதை போய் பெரிதாக எடுத்துக்கொண்டு வருத்தப்பட்டு நியாயமா என்று கேட்கிறீர். குழந்தை உள்ளம் ஐயா உமக்கு. நான் ஊருக்கெல்லாம் வித்தை காட்டுபவன். இவர் எனக்கே வித்தை காட்டுகிறார். இவர் கொம்பன் என்றால் நான் கொம்புக்கே கூர்த்திட்டுபவன் என்பது தெரியவில்லை இவருக்கு. இருக்கட்டும், பார்ப்போம். என்னையா பேச்சு மூச்சா இல்லை? நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? இல்லை வணிகரே, நீர் எத்தனை சாதுரியமானவர் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். அதில்லாமல் வணிகம் செய்ய முடியுமா? வணிகத்தில் சாதுரியம் தானையா பாலபாடம். இது என் மகன் முருதையனுக்கு முழுமையாக புரியவில்லை. சரி சரி, பேச்சை வளர்க்க வேண்டாம். நீர் சொல்ல வந்ததை சொல்லும். என்ன செய்கின்றான் அந்த அமரநீதியான்? ஏதேனும் விசேஷமான செய்தி உண்டா? ஆம் பெருவணிகரே, அதை சொல்லதான் இப்போது இங்கே வந்தேன். அதை சொல்லும் முதலில். அமரநீதிக்கு சிவபக்தி அதிகமாகிவிட்டது. சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறார், தான தர்மம் அளிக்கிறார். இது ஏதையா கதையில் புது குழப்பம்? ஒரு நாளும் இல்லாமல் புதிதாக பக்தி மார்க்கத்தில் இறங்கிவிட்டான். முன்னரெல்லாம் தன் அக்கா தான் தெய்வம் என்று இருந்தவன் இன்றைக்கு சிவத்தொண்டில் இறங்கிவிட்டானா? சரி சரி. ஆனால் இந்த மாற்றத்தால் நமக்கு என்ன பயன் இருக்கிறது பெருவணிகரே.